சென்னை தரமணி அருகே வடமாநில கொள்ளையனை ஏவல் துறையினர் சுட்டுக் கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையால் சென்னை மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஒரே நாளில் 7 இடங்களில் வழிப்பறி கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றன. இதில் தொடர்புடைய வடமாநில கொள்ளையர்கள் இருவர் சென்னை விமான நிலையத்தில் சிக்கினர். இதில் முக்கிய குற்றவாளியான உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஜாபர் குலாம் ஹுசேன் என்பவரை தரமணி ரயில் நிலையம் அருகே ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தி கொலை செய்தனர். குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனையை வாங்கித் தர திறனில்லாமல் ஸ்டாலின் அரசு என்கவுண்டர் செய்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேசுவதாக கூறி தொடர் என்கவுண்டர் படுகொலைகளை செய்வதுதான் ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசின் சாதனையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கழிவறைகளை நோயாளிகள் பயன்படுத்த முடியாத வகையில் கயிறு மூலம் கட்டி மூடி வைத்து மருத்துவமனை நிர்வாகம் அராஜகத்தில் ஈடுபட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. அந்த மருத்துவமனையின் முதல் தளத்தில் உள்ள அனைத்து கழிவறைகளின் கதவுகளும் கயிறு மூலம் கட்டி நிரந்தரமாக மூடி வைக்கப்பட்டுள்ளன. இயற்கை உபாதைகளால் அவதிப்படும் நோயாளிகளை மற்ற தளங்களுக்கு செல்லுமாறு கட்டாயப்படுத்துவதாகவும் அதனை மருத்துவர்கள் மட்டுமே பயன்படுத்தி வருவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகத்துடன் நோயாளிகள் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வெளியாகி திராவிட மாடலின் அவலத்தை வெளிக்காட்டியுள்ளது. விடியா அரசின் அமைச்சர் மாசு மாரத்தான் போட்டியில் ஆர்வம் காட்டுவதில் 10 1 மடங்கு நோயாளிகளுக்கு ஏற்படும் சிரமத்தை களையவும் செலவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.